எடப்பாடி பழனிசாமி முதல்வராக்குவதற்கு நாங்கள் தயாராக இல்லை. அதை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவே சொல்லாத போது நயினா நாகேந்திரன் சொல்கிறார் என்ற குற்றச்சாட்டு வைக்கிறார் டிடிவி தினகரன். ஆனால் பேட்டி கொடுத்தார், ஏங்க நான் இந்த கூட்டணி முடிவு பண்ணல, கூட்டணி முடிவு செய்தது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. நயினார் பேட்டி கொடுக்குறார். அதே போல் நெல்லையில் நடந்த பூத் கமிட்டி மாநாட்டில் அண்ணாமலை சொல்கிறார், இந்த கூட்டணியுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்குவது நமது கடமை. முன்னாடி ஒரு பேட்டியிலும் சொன்னார், இந்த பூத் கமிட்டி கூட்டத்தில் சொல்கிறார். அண்ணாமலை திட்டினாரா டிடிவி? இப்படி பேசியதற்கு அண்ணாமலை வருத்தம் தெரிவிக்க வேண்டும். நாங்கள் யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பித்தோம், எதற்காக எடப்பாடி பழனிசாமி முதல்வர் இந்த கூட்டணி நாங்கள் நீடிக்க வேண்டும்னு சொல்கிறாரு. நான் ஒன்று டிடிவியை கேட்குறேன், 2021 திரும்பி பாருங்கள் டிடிவி. 2021 சட்டமன்ற தேர்தலின் போது லீலா பேலஸ் ஹோட்டல்லையோ இல்லை சென்னை ஐடிசி கிராண்ட் சோலா ஹோட்டல்லையோ பேச்சுவார்த்தை நடந்ததில்லை, ரகசிய பேச்சுவார்த்தை. அந்த ரகசிய பேச்சுவார்த்தையின் போது இவர் என்ன சொன்னார் டிடிவி தினகரன்? அப்போ முதலமைச்சர் வேட்பாளர் யார்? எடப்பாடி பழனிசாமி தொடர்கிறார். ஓபிஎஸ்லாம் சண்டை முடிஞ்சு ஏக மனதாக எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று தீர்மானிக்கப்பட்டு கூட்டணி முடிவாகிவிட்டது. அந்த கூட்டணியில் இணைத்து கொள்ள டிடிவி தயாராக இருந்தார். எடப்பாடி தான் ஏற்கலை. அமித்ஷா சொன்னார் இவங்களை சேர்த்திங்க. அப்போது தமிழ் இந்துவில் பேட்டியில் சொல்லியிருக்கார். ஓராண்டுக்கு முன்பு தமிழ் இந்து நாளிதழில் டிடிவி தினகரன் கொடுத்த பேட்டி அழகாக சொல்லியிருக்கார். என்ன சொல்கிறாருன்னா, என்டிஏ கூட்டணியில் நான் இருந்தால் எடப்பாடி பயப்படுவார். யார் சொல்கிறா? டிடிவி தினகரன். என்ன சொல்கிறாருன்னா, அந்த கூட்டணியில் இருந்தாலே பயப்படுவார். அதற்காக நான் சொல்கிறேன், நான் எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கிறேன். நான் அடுத்து நடக்கப் போகிற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை. பேட்டி கொடுத்துருக்காரு.